குலா என்றால் என்ன? குலா எதற்காக கொடுக்கப்படுகிறது? குலா குறித்து இஸ்லாமிய ஷரியத் சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு அடுக்கடுக்கான ஆதாரங்களோட ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலில் தலாக் பற்றின சட்டங்கள், தலாக் குறித்து டீட்டெயிலான வீடியோக்கள் இருக்குது. அதையும் போய் நான் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குலா என்றால் என்ன? ஒரு பெண் தானே விரும்பி தன்னுடைய திருமண பந்தத்தை முடிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் குலா. அதற்காக அந்த பெண் அவளுக்கு கொடுக்கப்பட்ட திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட மகர் தொகையோ பொருளோ சொத்தோ திருப்பி தன் கணவனிடமே ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கக்கூடிய மகர் தொகையோ சொத்தோ பொருளையோ அவருடைய கணவன் ஏற்றுக்கிட்டாரு, குலா கொடுக்க சம்மதிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அத்தோட அந்த திருமண பந்தம் முடிவடையுதுன்னு அர்த்தம். குலா ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பெண் கணவனை விரும்ப முடியாத நிலை, 2வது மன அமைதி இல்லாதது, 3வது வாழ்க்கையை தொடர முடியவில்லை அப்படின்ற ஒரு கட்டத்துல, 4வது பாவத்தில் விழுந்துடுவேணும் அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஒரு பெண் உணர்றாங்க அப்படின்னா இஸ்லாம் அவளுக்கு குலா அப்படின்ற ஒரு வழியை திறந்து வைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். தாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மனைவி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அவரோட தீன் குணம் எல்லாம் நல்லது, ஆனால் நான் அவரை விரும்பலை, நான் குப்ரில் அவரோட நன்றி மறந்து வாழ்ந்துருவனோ விழுந்துருவனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அவர் கொடுத்த தோட்டத்தை திருப்பி கொடுப்பியா அப்படின்னு அதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்க. உடனே அவருடைய கணவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அவங்க தோட்டத்தை திருப்பி தராங்களா, நீங்கள் அவங்களுக்கு குலா கொடுக்குறீங்களான்னு. அதோட அந்த திருமணம் முடியுது. இதுதான் இஸ்லாமுடைய சட்டம். ஒரு பெண் மன வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் வாழ்கிறாங்கன்னா இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சட்டம் தான் இந்த குலா அப்படின்ற சட்டம். இதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு குரானில் எச்சரிக்கிறாங்க. இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்த வந்த மார்க்கம் கிடையாது. அது பெண்களை பாதுகாக்க, அவளோட உரிமைகளை அவளுக்கு எல்லா இடங்கள்லையும் பெற்று கொடுக்க, அவள் வாங்கி கொள்ள வழிவகை செய்த மார்க்கம். குலா அப்படின்றது பாவமா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது. ஆனால் காரணம் இல்லாமல் கேட்டால் கடுமையான எச்சரிக்கை இருக்குது. அது என்னன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காரணம் இல்லாமல் கணவனிடம் விவாகரித்து கேட்கும் பெண்ணுக்கு ஜன்னத்தின் வாசனை கூட ஹராம் அப்படின்னு. அதனால் உண்மையான தேவை இருக்கணும். இறைவனின் பார்வையில் யாராலையுமே தப்ப முடியாது. சரி, குலா வாங்கின பெண்ணோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், பொதுவாகவே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, மனசோர்வோடு இருப்பாங்க, ஏமாற்றம், பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும், எதிர்காலத்தை பற்றின பயம், இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒரு கஷ்டத்துலேருந்து அவங்க மீண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்களுடைய மனம் ஒரு டயர்ட்னஸில் தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, குலா வாங்கின பெண்ணை குறித்து இழிவுபடுத்தக்கூடாது, சும்மா இருக்கும்போது பழி சுமத்தக்கூடாது, மரியாதையோடு அவங்கள நடத்தணும். குலா வாங்கின பெண்களை குறித்து ஷரியத் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போமா? குலா வாங்கின பெண் தலாக் பெற்ற பெண் போலவே மரியாதைக்குரியவர், அவள் மீது பழி இல்லை, அவள் மறுமணம் செய்யலாம் இப்படின்னும். அவங்களுடைய இத்தா காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், குலா செய்த பெண் இத்தா ஒரு ஹைத், அதாவது ஒரு மாதவிடாய் காலம். இந்த இடைவெளியில் அவங்களோட மனம் பக்குவமாகறதுக்கும் சாந்தப்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். ஒரு பெண் குலா வாங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய முன்னாள் கணவர் அவங்க மீது எந்த உரிமையும் எடுக்க முடியாது, தொந்தரவு செய்யக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது, இப்படின்னு ஷரியத் சட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாய்க்கு தான் அதிகமான உரிமை இருக்குது குழந்தைகள் மேலே பார்த்துக்கிறதுல, பராமரிக்கிறதுல. அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய மறுமணம் செய்யாத வரைக்கும் நீயே உரிமையாளர் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு உண்டான உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ செலவு இதெல்லாமே தந்தைக்கு தான் முழு பொறுப்பு. குலா பெற்ற பிறகு சொத்துக்கள் மீதான அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவனுடைய சொத்துக்கள் கணவருக்கு, மனைவியினுடைய சொத்துக்கள் மனைவிக்கு. குலா வாங்கிய பிறகு கணவனுடைய சொத்துக்களை மனைவி உரிமை கொண்டாட முடியாது. அதே மாதிரி மனைவியினுடைய சொத்துக்களை கணவன் உரிமை கொண்டாட முடியாது. மகர் தொகையை மட்டும் ஒப்பந்தத்திற்கு படி திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும்.
குலா செய்த பெண்ணிற்கு ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு ஜீவனாம்சம் கட்டாயமாக கொடுக்கணும். குலாவின் முக்கிய நோக்கமே அநியாயத்தை நிறுத்த, மன அழுத்தத்தை தவிர்க்க, பாவத்தில் விழாமல் காப்பாற்ற, இருவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இஸ்லாம் பார்க்குது. இஸ்லாம் பெண்களை மதிக்கக்கூடிய மார்க்கம் அப்படின்னும் அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மார்க்கம் அப்படின்றதுக்கு இந்த சட்டம் ஒரு சான்று. குலா அப்படின்றது சாபம் கிடையாது, அல்லாஹ் தாலா கொடுத்த கருணையான வழி. கணவன் மனைவி வாழக்கூடிய காலங்களில் ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி கட்டமாக தான் இருக்கணும். அல்லாஹ் தாலா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் மன நிம்மதியோட வாழக்கூடிய வாழ்க்கையை தந்து அருள் புரியணும். சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒத்துமையாக்கி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எல்லா மக்களுக்கும் தந்து அருள் புரியணும்னு இந்த இடத்துல நான் துவா செஞ்சுட்டு இந்த ஸ்பீச்சை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.